திண்டுக்கல் அருகே உள்ள சென்னமநாயக்கன்பட்டி கிராமத்தின் மேற்கு பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற காவல்துறையினர் கிணற்றில் கிடந்த ஆண் சடலத்தை தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் வேடச்சந்தூர் பூதாம்பட்டியில் சலூன் கடை நடத்தி வந்த ஜோதிமணி என்பதும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இந்த கொலை தொடர்பாக ராணுவ வீரரின் மனைவி கோமதியை பிடித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. திருமணம் முடிந்த சில தினங்களிலேயே ஜோதிமணியை விட்டு அவரது மனைவி புறப்பட்டு சென்று விட்டார். இதனால் ஜோதிமணிக்கும் ராணுவத்தில் உள்ள அவரது சகோதரரின் மனைவியான கோமதிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. அண்மையில் இந்த பழக்கத்திற்கு குறுக்கே அவரது உறவுக்கார இளைஞர் ஸ்டாலின் என்பவர் வந்துள்ளார். பக்கத்து ஊரில் சலூன் கடை நடத்தி வரும் ஸ்டாலின் மீது ஈர்ப்பானதால் ஜோதிமணியை தவிர்த்து வந்தார் கோமதி. இதனை கண்டித்து அடிக்கடி ஜோதிமணி கோமதியிடம் தகராறு செய்திருக்கிறார். இந்த ரகசிய காதல் குறித்து ராணுவத்தில் உள்ள சகோதரரிடம் சொல்லப் போவதாக ஜோதிமணி மிரட்டி வந்துள்ளார். இதையடுத்து அவரை கொலை செய்ய கோமதியும் ஸ்டாலினும் சேர்ந்து திட்டமிட்டனர். அதன்படி சம்பவத்தன்று ஜோதிமணி விரும்பி சாப்பிடும் உளுந்தங்களியில் தூக்க மாத்திரை போட்டு கிண்டி வைத்த கோமதி பழைய காதலுடன் வீட்டுக்கு அழைத்து அவரை சாப்பிட வைத்திருக்கிறார். மேலும் தூக்க மாத்திரை கலந்த காஃபியும் கொடுத்திருக்கிறார். இரண்டையும் சாப்பிட்ட ஜோதிமணி சில நிமிடங்களில் மயங்கி சரிந்துள்ளார். அப்போது அவரை கோமதியும் ஸ்டாலினும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை பார்த்த கோமதியின் தாய் நீலா, தந்தை நடராஜன் ஆகியோர் உடந்தையாக இருந்தனர். கொலை செய்த பின்னர் சடலத்தை தூக்கிச் சென்று கிணற்றில் வீசுவதற்கு உடந்தையாக இருந்த ஸ்டாலினின் நண்பர்கள் ஆரோக்கியசாமி, குட்டி ஆகியோர் உதவியதாக கோமதி வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து கோமதி, ஸ்டாலின் உள்ளிட்ட 6 நபர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.